இந்த அபய குரல்தான் வயநாடு நிலச்சரிவை முதலாக உலகிற்கு அறிவித்த குரல். ചുരമല്ല എവിടെയാണ്? സ്കൂളിന്റെ അവിടെ മേലെന്ന് മറിഞ്ഞു വീണ് പോന്നതാ. ആണോ? വീട്ടിലൊക്കെ വെള്ളാണ്. ആരോടെയൊന്ന് ഇവളൊന്ന് പറ. வயநாடு நிலச்சரிவால் எத்தனையோ உயிர்கள் மண்ணுக்குள் புதைந்த போதும் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிர் பிழைத்ததில் இந்த தேவதைக்கும் பங்குண்டு. இவர்தான் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் சூரல்மலை, முண்டக்கை, மேம்பாடியில் நிலச்சரிவு ஏற்பட்டது தொடர்பாக முதலில் தகவல் கொடுத்த பெண். சூரல்மலை கிராமத்தில் வசித்து வந்த நீத்து ஜோஜோ என்ற இந்த பெண் கடந்த 30ஆம் தேதி நள்ளிரவு 1:30 மணிக்கு எல்லோரையும் போல் சூரல்மலை கிராமத்தில் உள்ள தன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார். திடீரென வீட்டுக்குள் வெள்ளம் புகவே தூக்கத்திலிருந்து விழித்த நீத்து பதறி அடித்துக் கொண்டு தான் செயல் அதிகாரியாக பணிபுரியும் வயநாடு மருத்துவ அறிவியல் நிறுவனத்துக்கு பதற்றத்துடன் தகவல் கொடுத்துள்ளார். ഇപ്പൊ നിങ്ങളെല്ലാരും എവിടെ ഉള്ളത്? ഇപ്പൊ ഞങ്ങളുടെ വീട്ടിൽ തന്നെയാണ്. പക്ഷെ അടുത്തൊക്കെ വെള്ളാനും താഴെയുള്ളവരൊക്കെ എങ്ങനെ രക്ഷപ്പെട്ട് വന്നു ഞങ്ങൾക്ക് അറിയില്ല. പറ്റാതെ വെള്ളമായിരുന്നു. உடனடியாக தீயணைப்பு துறையை தொடர்பு கொண்ட நிர்வாகத்தினர் மீட்பு குழுவை அங்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதுதான் நிலச்சரிவு தொடர்பாக மீட்பு குழுவுக்கு கிடைத்த முதல் தகவல். ஆனால் பூமியை பிளந்து கொண்டு ஓடிய வெள்ளம் கிராமங்களை புதைத்து கொண்டு வந்த நிலச்சரிவு பாதிப்பால் அவ்வளவு எளிதாக மீட்பு குழுவால் விரைந்து செல்ல இயலவில்லை. இதற்கு நடுவே மற்றொரு நிலச்சரிவு ஏற்பட்டதால் மீட்பு குழுவினர் அங்கு செல்வதற்குள் நீத்து வீட்டோடு சேர்த்து மண்ணுக்குள் புதைந்து போனார். தீவிர தேடுதல் பணிக்கு பிறகு நீத்துவின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. நீத்து பணிபுரிந்த அதே நிறுவனத்தை சேர்ந்த மேலும் 3 பேரும் நிலச்சரிவில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். நீத்துவின் கணவர் ஜோஜோ, 5 வயது மகன் மற்றும் பெற்றோர், அக்கம் பக்கத்தினர் அருகில் உள்ள மலை மீது